வரை போராடுவோம். கொந்தளிப்போம் கொந்தளிப்போம் கொந்தளிப்போம். எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை கொந்தளிப்போம். ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய். கோவம் வருது, இரிட்டேட் ஆகும் இப்பெல்லாம். இப்படிலாம் பண்ணு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். வணக்கம்டா மாப்பிள, தேனியில இருந்து அருண் பேசுறேன். அந்த கதறுங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு கதறு 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 கதறுதான். மச்சான் ராஜ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டான். பக்காளி வரேங்கே. நீ ஆள் தெரியாம மோதிட்ட. என் ஃப்ரெண்ட் ராஜ் வந்துட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ காலி. யார் மாதிரி ராஜி? இப்ப நான் உங்களை நிக்க வச்சு கொல்லவா, ஓட விட்டு கொல்லவா, படுக்க போட்டு கொல்லவா, சத்தம் போட்டு கொல்ல? வெறுப்பேத்தர்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுவேன். அவன் கிண்டல் பண்றதுல கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன். அண்ணா அண்ணா என்னங்கண்ணா, நீங்க ரொம்ப வெள்ளக முடிச்ச ஆளுங்கண்ணா. ஆனா கிண்டல் பண்ணா காண்டாக்காம விட மாட்டான். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறான் இவரு தானே. தயவு செஞ்சு வாயை தரங்க சிஎம் சார், பதில் சொல்லுங்க சிஎம் சார் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பேட்சை நாங்க அணிந்து கொண்டு வந்திருக்கிறோம். முதல்ல உதயநிதிக்கும் இல்ல வந்த எதிர்கட்சியினருக்கும் ஒண்ணு புரியணும். இன்னைக்கு கவர்னர் உரை, இன்னைக்கு கவர்னர் மட்டும் தான் பேசுவார். மாட்டிக்க நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். முதல்ல 5 வருஷமா அவர் அசம்பிளில இருந்திருக்காரு, எம்எல்ஏவா, துணை முதல்வராக இருந்திருக்கிறார். அப்ப என்ன நடைமுறைன்னு இது வரைக்கும் தெரியல. முதல்ல இன்னைக்கு கவர்னர் உரை, கவர்னர் உரைக்கு நடுவில் யாரும் பேச மாட்டாங்க. அது முடிஞ்ச பிறகு கண்டிப்பா முதல்வர் எப்ப உரை பதில் உரை இருக்குமோ அன்னைக்கு முதல்வர் பேசுவார். முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு சட்டசபை வர சொல்லுங்க உதயநிதி. ஒருத்தருக்கு பிறந்திருந்தா இப்ப நீ நேர்ல எங்க நெஞ்சில பால வார்த்தை. இனி காத்து கருப்பு எதுவும் ஆண்டாது. என்னை போட்டு புரட்டி புரட்டி எடுத்தாங்க. அப்ப எல்லாம் அம்புட்டு பேரும் பேசாம இருந்துட்டு நாளைக்கு சாவ போற கலைய போட்டு தள்ளுற வெக்கமால உனக்கெல்லாம். இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம். ஆனா எதுவுமே இல்ல. முதலமைச்சர் கோட் போட்டு தந்தாரு, டிஃபன் முதலமைச்சர் கட்டிருக்கிறாரு, வாட்ச் கட்டி தந்தாரு, இன்னைக்கு முதலமைச்சர் செஸ் விளையாடினாரு, இன்னைக்கு கோட்டு போடல, பட்டு சட்டை வேஷ்டி விட்டு வந்தாரு அப்படின்னு இதெல்லாம் இன்னைக்கு செய்தி. நமக்கு வாக்களிக்காத மக்கள் எல்லாம் இந்த ஆட்சிக்கு வாக்களிக்காம தவறிவிட்டோமோ என்று அந்த எண்ணத்தோடு இருந்தார்கள். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இந்த சோஃபா மாடல் அரசு அமைஞ்ச பிறகு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிக்கு நாம ஓட்டு போட்டுட்டோமே அப்படின்னு மக்கள் வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. தலைவர் அவர்கள் தலைமையில மீண்டும் நம்முடைய கழக ஆட்சி நிச்சயம் அமையும், தமிழ்நாடு மீண்டும் வளர்ச்சி பாதையில நடைபெறும்னு சொல்லி இளவு வீட்டுல பொம்பளையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டும். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.